ஹாய் ஹலோ கைஸ், எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் வெல்கம் பேக் டு தமிழரின் யூடியூப் சேனல். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவ் ஐ கேம் டு துபாய். நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சி நோட் பண்ணி வச்சிருப்பேன்ல, அந்த ஒரு சில வீடியோஸில் இந்த வீடியோவும் வந்து ஒன்று. நான் எப்படி துபாய் வந்தேன், இதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும். இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக மட்டும்தான். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருந்துட்டு துபாயில் இருக்க ஜாப்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாமா? எஸ், முடியும், கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மினிமம் உங்ககிட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஃபாரினில் இருக்கிற ரெக்ரூட்டர்ஸ் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அந்த கேண்டிடேட் வந்து நம்ம ஹையர் பண்ணுற ஜாப்க்கு கேபபிளாக இருப்பாங்களா, அவங்க எதிர்பார்க்குறது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபீல்டில் அந்த கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? செகண்ட் திங், உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு, நீங்கள் வந்து துபாய் வந்துட்டீங்க, ஆல்ரெடி வந்து ஆல் ஓவர் யூஏல ஏதாச்சும் ஒரு எமிரேட்ஸில் வேலை கிடச்சிச்சு, நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை அவங்க எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, யுவர் அ ஃப்ரெஷர். ஏன்னா இங்கே ஜிசிசி கண்ட்ரீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஷர் தான். இங்கே வந்து நம்ம என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் எனக்கு அது தெரியும், அதெல்லாம் எங்கள் வேலைக்கே ஆகாது. ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு வந்து இந்த வேலையை பற்றி ஏதாச்சும் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அண்ட் நீங்கள் இந்தியாவில் ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷராக இங்கே கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் பே ஸ்கேலுமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஏஇ வரீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக என்ன பே பண்ணுவாங்களோ டீசெண்டான பே, நல்ல ஜாபாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குட் சேலரி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வந்து எப்படி ஜாப் வந்து நம்ம இங்கே துபாயில் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம சைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நல்ல ரெஸ்யூமே, ஒரு அட்ராக்டிவ் ரெஸ்யூமே இருக்கணும். அதில் நீங்கள் பண்ணியிருக்க இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸை வந்து பயங்கரமாக ஹைலைட் பண்ணி நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹெச்ஆர் வந்து ஃபைலை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போவாங்க. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஒரு சின்ன எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தேர்ட் முக்கியமான விஷயம், கான்டாக்ட். உங்களுக்கு இங்கே ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மெயினாக நமக்கு கான்டாக்ட்ஸ் தேவை. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் லிங்க்டின் நிறைய சைட்ஸ்லாம் இருக்குது, ஜாப் சீக்கிங் சைட்ஸ் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து கான்டாக்ட் வேணும், கண்டிப்பாக வேணும். என்ன மாதிரி கான்டாக்ட் அப்படின்னா, நம்மளோட சீனியர்ஸ், நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க வந்து இங்கேருந்து வந்து அந்த கம்பெனிஸ்க்கு போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க சைட்ல இருந்து நமக்கு வந்து இது எப்படி சொல்லலாம், ரெஃபரல்னு சொல்லலாம். பட் வந்து ரெஃபரல் மட்டும் இருந்தால் நம்ம வந்து இங்கே ஓட்டிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரெஃபரல் மட்டும் இருந்தால் ஓட்டிடலாம் முடியாது. இது வந்து இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு மைல் ஸ்டோனா அந்த ரெஃபரல் இருக்கும். பட் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் முக்கியம். உங்க ஸ்கில் செட்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னா யூ டெஃபினெட்லி வில் சஸ்டைன் யூஏஇ சீரியஸா. அதுதான் என்னோட முதல்ல இருக்கும். ஓகே, கமிங் பேக் டு அவர் டாபிக், ஹவ் ஐ கேம் டு துபாய். நான் எப்படி துபாய் வந்தேன், என்னோட ஸ்டோரி நான் சொல்றேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2022 எண்டில் வந்து நான் என்னோட ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் சென்னையில். அதுவுமே வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனி தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் 8 months வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. மெயினாக நான் வந்து வேலை செஞ்சது எல்லாமே வந்து நார்த் சைடில் மட்டும்தான். ஒரு 2.5 years வந்து நான் நார்த் சைடில் தான் இருந்தேன். இங்கே இருக்கும்போது எனக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் பயங்கரமா இருந்துச்சு. என்னோட பல யூடியூப் சேனல்ல நான் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். லாங்குவேஜ் வந்து நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, நான் ஒரு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹிந்தி நான் ஏன் படிக்கணும் போகணும் அப்படின்ட்டு. அது ப்ராக்டிக்கலா ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க போனேன் அண்ட் எனக்கு ஹிந்தி வந்து இந்த ஸ்கூலிங் பண்ணும்போது அரௌண்ட் 6th வரைக்குமே எனக்கு வந்து டீச் பண்ணாங்க. பேசிக்கான ஹிந்திஸ் வந்து எனக்கு டீச் பண்ணாங்க. 7th to 12th அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மாதிரி போயிடுச்சு. அண்ட் ஹிந்தி கிடையாது. அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் அந்த கான்சென்ட்ரேஷன் அது அப்படியே போயிருச்சு. அப்போ இருந்த சின்ன 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 நாலேஜும் பிளஸ் இங்க நான் வந்து இப்போ டைரக்டா வந்து அவங்க கிட்ட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஹிந்தி வந்து எனக்கு ஃபுல்லா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா 60% தெரியும். ஸோ அதை நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். ரிமைனிங் இருக்கிற 40% வந்து ஓகே கத்துப்பேன். ஏன் இதை நான் முக்கியமா சொல்றேன்னா, நீங்க ஜிசிசி கண்ட்ரீஸ்க்கு எஸ்பெஷலி துபாய், சவுதி அரேபியாலாம் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா நீங்க ஓரளவு சஸ்டைன் பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம். இங்க இருக்கவங்க வந்து ப்ரிஃபர் பண்றது அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் அரபிக். செகண்டரி இங்கிலீஷ். நீங்க இங்கிலீஷ் வந்து பயங்கர ஃப்ளூயண்டா இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஓட்டலாம். பட் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து எது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இங்க வேலை செய்யற நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து மேஜரா வந்து இந்த இன்டர்நேஷனலா வந்து வரவங்க. மெயினா நம்ம இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. கம்யூனிகேட் பண்றதுக்கு மெயினான டூலா இருக்கிறது என்னன்னா அவங்களுக்குள்ள இந்த ஹிந்தி. ஏன்னா இதை நான் ப்ராக்டிக்கலா பாக்குறேன். நான் என்ன பார்த்தனோ அதை தான் உங்ககிட்ட சொல்றேன். என்னங்க திடீர்னு இருட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒர்க் வந்துச்சு. சரி நம்ம அதை முடிச்சுட்டு அகைன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அகைன்
அது எண்ட் ஆகலை. அது அப்படியே இழுத்துட்டே போயிடுச்சு. எனக்கு இப்போ தான் ஃப்ரீ டைம் கிடச்சிது. வந்தேன், சாப்பிட்டு சரி ஓகே பொறுமையாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நம்ம இந்தியாவில் வந்து இப்போது 7:25 நினைக்கிறேன் டைம். ஓகே, நான் அதில் விட்டதை இங்கே கண்டினியூ பண்ணுறேன். 3 இயர்ஸ் வந்து நான் சென்னையில் ஒர்க் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகணுன்றதுக்காக நிறைய ஜாப்ஸ் வந்து நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இந்தியாவிலே வந்து நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் அண்ட் எம்என்சி கம்பெனிஸ் நான் ட்ரை பண்ணேன். சைட் பை சைட் வந்து நான் ஓகே அப்ராட் போகிற பிளானுமே இருந்துச்சு. அதனால் நிறைய பேர்கிட்ட என்னோட நம்பர்ஸ் கொடுத்து நான் அவங்கக்கிட்ட வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கொலீக். அவங்க மூலியமாக எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். என்னோட ரெஸ்யூம் வந்து நான் மேனேஜருக்கு ஷேர் பண்ணேன். அண்ட் அவங்க ஒரு 1 வீக் கழிச்சு எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க, மைக்ரோசாஃப்ட் மீட்டிங். அண்ட் அந்த மீட்டிங்கில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2-3 வீக்ஸ் ஐ காட் அ ஆஃபர் லெட்டர். அண்ட் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 3 மந்த் எனக்கு ஜாப் கிடச்சதுக்கப்புறம் நான் பண்ண முக்கியமான 3 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன். செகண்ட் வந்து என்னோட மெடிக்கல்ஸ். ஸோ யூஇ நான் வர்றதுனால ஜிசிசி ஸ்டாண்டர்டுக்கு வந்து மெடிக்கல்ஸ் இருக்கும். மெடிக்கல் சென்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி, சென்னை, திருச்சி சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அதை விட்டால் பெங்களூரில் இருக்குது இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. 2 மேஜர் சிட்டியில் தான் இருக்குது. அங்கே வந்து நான் திருச்சியில் போய் அட்டன் பண்ணியிருந்தேன். அதை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எம்பசி விசிட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி சைட்லேருந்து எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் பெர்மிட் டேரெக்டாக எனக்கு வந்து கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஸ்பான்சரில் வரும், கம்பெனியோட ஸ்பான்சர். அவங்க சைட்லேருந்து ஒரு என்ட்ரி பர்மிட் வீசான்னு சொல்லுவாங்க. நான் எம்பசி விசிட் போயிட்டு அங்கே பயோமெட்ரிக், என்னோட ஃபுல் பயோமெட்ரிக் முடிச்சதுக்கப்புறம் என்னோட பாஸ்போர்ட் வந்து ஸ்டாம்ப் ஆகிறதுக்கு அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஒன்ஸ் கம்பெனி சைட்லேருந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவங்க எனக்கு என்ட்ரி பர்மிட் கொடுப்பாங்க. அந்த என்ட்ரி பர்மிட்டை வச்சுட்டு தான் நான் வந்து ஒன்ஸ் யூஏக்குள்ளே வரணும். யூஏக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் வேலிடிட்டி அந்த என்ட்ரி பர்மிட். அந்த என்ட்ரி பர்மிட் முடியறதுக்குள்ள நான் வந்து அடுத்தது ரெசிடென்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணணும். அதுவுமே கம்பெனி சைட்லேருந்து பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் வந்து ரெசிடென்ட் வீசா அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எமிரேட்ஸ் ஐடியுமே ஜென்ரேட் ஆயிரும். ஒன்ஸ் எமிரேட்ஸ் ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அண்ட் ஃபர்தராக யூஏக்குள்ளே வந்து ஒரு லீகலாக வந்து ஒரு ரெசிடென்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதான் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் முடிஞ்சிருச்சு நான் இங்கே துபாய் வந்து ஒர்க் ஜாயின் பண்ணி. ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிற ஒர்க் கல்ச்சர் வந்து ஸ்லைட் டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு ஒர்க்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், 8:30, 9. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் வந்து ஏர்லி மார்னிங் போனால் தான். ஏன்னா வந்து நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் இங்கே நான் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக நான் ஒர்க் பண்ணுறதுனால மேஜரான சப்ஸ்டேஷன்ஸில் வந்து ஷட் டவுன் வந்து ஏர்லி மார்னிங்லாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் 1 ஹவருக்கு முன்னாடி போகணும். எனக்கு 6 o'clock வந்து எனக்கு ஷட் டவுன் அப்படின்னா நான் ஒரு 5 AM நான் சப்ஸ்டேஷனில் இருக்கணும். நான் இங்கேருந்து கிளம்புறது ஒரு 1 hour பிஃபோராக கிளம்பணும். மேக்ஸிமம் 4:30. It's a emergency means then I have to wake up 4 AM or else 4:30 if it's emergency, or else நான் வந்து ஒரு 5:30 எழுந்தேன் அப்படின்னா 6:30 நான் வந்து ஆஃபீஸ் போயிடுவேன். லாகின் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்மோஸ்ட் 6:30 to 4:30, 5:30. ஸோ இது வரைக்கும் இருப்பேன், அந்த டைம் வரைக்கும் இருப்பேன். நமக்கு என்ன ஒரு 8 to 9 hours மட்டும் நம்ம லாகின் பண்ணியிருந்தால் போதும். ஒர்க் இல்லைன்னா கிளம்பிடலாம். இஃப் இன்கேஸ் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா சைட்டில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் வரணும். அதுதான் நான் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த விஷயங்கள் மட்டும்தான். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். நான் வெளியில் போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போதைக்கு இதெல்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஒரு 2-3 months போகட்டும். நம்ம ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நிறைய டீட்டெயில்டை வந்து டீகோட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் வீடியோ, அதாவது கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் DM பண்ணலாம் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அட்ஸ் இட். see you guys in next video. அங்கேஷ் முக்கியமான ஒரு விஷயம், மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்தடுத்துல நிறைய வீடியோ பண்ணலாம், இன்னும் பயங்கரமாக இன்ஃபர்மேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பாய்.